திங்களுக்கு 2 நாள் பின்னாடி எண்ணிக்கோங்க. திங்கள், அதற்கு முன்னாடி வந்து ஞாயிறு, அதற்கு முன்னாடி சனி. இப்போ அடுத்த ஹோரை வந்து சனி. இப்போ சனிக்கு அடுத்த ஹோரை என்ன அப்படின்னா, இந்த சனியிலிருந்து 2 நாள் பின்னோக்கி எண்ணுங்க. சனி, வெள்ளி, குரு. அப்போ அந்த குரு ஹோரை வந்து அடுத்த ஹோரை ஆயிடும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நான் தேய்பிரையில் தான் பண்ணேன். அதாவது தேய்பிரை அஷ்டமியில் பண்ணேன். சிலையை முதல் ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா, அஷ்டமியில் தான் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்து ஐயாவை வடிவமைச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னப்ப ஐயாவை பார்க்க போனது அஷ்டமியில் தான் பார்த்தேன். கடவுளுக்கு என்ன கால்குலேட்டரு, அவனுக்கு என்ன லைட் இயர் அப்படின்னா, அவன் வந்து இந்த ஸ்பேஸ் டைமில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு வந்து இந்த எர்த் டைமில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஒரு வருஷங்கிறது அவனுக்கு ஒரு நாள். இந்த மாதிரி நாய் துரத்துற மாதிரி கனவு கொள்வது, உண்மையாலுமே நாய் கடிக்கிறது. சில பேர் நாய் வளர்த்தவே முடியாது. அவங்கக்கிட்ட சொந்த வீடு, பணம், காசு எல்லாமே இருந்தாலும் இந்த நாய் வளர்த்துக்கக்கூடிய யோகம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த கால பைரவர் இது தோஷம். இந்த மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு போங்க, இந்த காலபைரவர் கோவிலுக்கும் போங்க. இந்த ரெண்டு, ஏன்னா மாந்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து மரணத்திற்கு அதிபதி. இந்த ஆக்சிடென்ட்டோட இது முடியணுமா, இல்லை இந்த ஆக்சிடென்ட் மரணத்தை நோக்கியும் போகணுமா அப்படின்னு இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த மாந்தி ஆமாம் இவனை விழ வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இந்த பர்மிஷன் யார்கிட்ட கேட்பறாருன்னா காலபைரவர்கிட்ட தான் கேட்பார். முருகன் டீமே இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது முருகன் 6 அவதாரங்கள்ல இருக்கிறார். பழனி மலையில் இருக்கிறவர் யாருன்னா ஒரு ஆண்டி, அவர் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்னா முக்தி கேட்கணும், ஞானம் கேட்கணும். இது கேட்டால் கொடுப்பாரு. நீங்கள் உங்களுக்கு பணம் வேணும், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகனை தான் போய் கேட்கணும். ஏன்னா அவர் தான் ராஜாவாக இருக்கிறார், கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாருமே வந்துட்டு டெய்லி வந்து காலண்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஹோரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த ஹோரைகள் அப்படின்றத ஞாபகத்துல ஈஸியா வச்சுக்க முடியாது இல்லையா? ஸோ ஹோரைகளை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? ஹோரைகள் அறிந்து செயல்படணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. உதாரணமாகவே இப்போ இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து குரு பகவானுடைய நாள். 2வது இன்னைக்கு வந்து நான் செவ்வாய்க்கிழமை, நான் ஒரு பணம் சார்ந்த ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா, குரு ஹோரையில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பணம் வரவு உங்களுக்கு நிற்காமல் நடக்கும். புதுசாக நான் ஒரு லேண்டு வாங்குறேன், கார் வாங்குறேன், அதை குரு ஹோரையில் பண்ணுங்கள். இப்படி சூரிய ஹோரையில் பண்ணுங்கள். புண்ணியம் பண்ணுறீங்க, கோயில் சார்ந்த ஏதாவது விஷயம் பண்ணுறீங்கன்னா அது சூரிய ஹோரையில் பண்ணுறீங்க. சரி, இந்த ஹோரைகள் எல்லாம் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, 5 நிமிஷத்தில் மொத்த ஹோரையை மனப்பாடம் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்லித்தர்றது வந்து பகல் காலத்தில் இருக்கக்கூடிய ஹோரைகள். இந்த ஹோரைகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஹோரையும் 1 மணி நேரம் வரும். அப்போ 6 to 7 முதல் ஹோரை, 7 to 8 2வது, இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். என்ன நாளோ அந்த கிரகத்தினுடைய ஹோரை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா முதல் ஹோரை 6 to 7 சந்திரனுடைய ஹோரை. ஓகே, இப்போ அடுத்த ஹோரை என்ன ஹோரை அப்படின்னா, கிழமைகளில் திங்களுக்கு 2 நாள் பின்னாடி எண்ணிக்கோங்க. திங்கள், அதற்கு முன்னாடி வந்து ஞாயிறு, அதற்கு முன்னாடி சனி. இப்போ அடுத்த ஹோரை வந்து சனி. இப்போ சனிக்கு அடுத்த ஹோரை என்ன அப்படின்னா, இந்த சனியிலிருந்து 2 நாள் பின்னோக்கி எண்ணுங்க. சனி, வெள்ளி, குரு. அப்போ அந்த குரு ஹோரை வந்து அடுத்த ஹோரை ஆயிரும். இப்போ இதுவே ஞாயிற்றுக்கிழமை முதல் ஹோரை என்ன ஹோரை அப்படின்னா சூரிய ஹோரை. இப்போ அடுத்த ஹோரை என்ன அப்படின்னா ஞாயிறு, சனி, வெள்ளி. இப்போ வெள்ளிங்கிறது சுக்கிரன். அப்போ அடுத்த ஹோரை வந்து சுக்கிர ஹோரை வந்துடும். இப்படி 6 மணிக்கு அந்த கிரகத்தினுடைய ஹோரை. அடுத்த ஹோரை இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற கிரகத்தினுடைய ஹோரை. அதுக்கு அடுத்த நாள் இதற்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோரை. இப்படியே வச்சிங்கன்னா 6 to 7 இது, 7 to 8 இது, 8 to 9 இது. அப்படி நீங்கள் மனதளவுலேயே இதை கணக்கு போட்டுடலாம். இப்போ நான் பணம் வாங்கணும், எப்போ எனக்கு குரு ஹோரை எப்போ வரும்னா, இப்படியே ஒரு சின்ன பேப்பர் எடுத்து நீங்கள் கணக்கு போட்டிங்கனால இப்போ உங்கள் குரு ஹோரை எப்போ வரும்னு தெரிஞ்சிடும். அந்த குரு ஹோரையில் நீங்கள் பணத்தை பரிவர்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண பரிவர்த்தனை செழிப்பாக இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். ஆக்சுவலி செவ்வாய் வந்து பெருக்கக்கூடியவர். 2 விஷயம் நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுருக்காங்க. என்னென்னா, ஒன்று இந்த செவ்வாய், 2வது வந்து அஷ்டமி. அஷ்டமி நாளில் எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனால் அஷ்டமி நாளில் நீங்கள் ஒரு காரியத்தை துவங்கி பாருங்கள், மகா சக்தியாக இருக்கும். நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலில் வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமி வெகு விமர்சையாக நாங்கள் கொண்டாடுறோம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நான் தேய்பிரையில் தான் பண்ணேன். அதாவது தேய்பிரை அஷ்டமியில் பண்ணேன். சிலையை முதல் ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா, அஷ்டமியில் தான் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்து ஐயாவை வடிவமைச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னப்போ ஐயாவை பார்க்க போனது அஷ்டமியில் தான் பார்த்தேன். ஐயாவை நாங்கள் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், நீங்கள் அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னப்பையும் அந்த நாளில் நாங்கள் அஷ்டமியில் போய் தான் அழைச்சிட்டு வந்தோம். அஷ்டமியில் தான் எல்லாமே பண்ணணும். ஃபோட்டோ ஷூட், முதல் ஃபோட்டோ ஷூட் அஷ்டமியில் தான் பண்ணோம்.
இன்னைக்கு கேளக்கே பயங்கர பவரில் இருக்கிறார். அப்போ நான் இதை தான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். நீங்கள் அஷ்டமியில் ஒரு காரியத்தை துவங்கி பாருங்க, செவ்வாய்க்கிழமையில ஒரு காரியத்தை துவங்கி பாருங்க, ரொம்ப நல்லது. இது யாருக்கு உல்டாவாக ஒர்க் அவுட் ஆகுனா, இந்த செவ்வாய் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து இது உல்டாவாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த புதனுடைய வீடுகளில் நீங்கள் செவ்வாய் இருக்கிறவங்க, மிதுனம் கண்ணியில் செவ்வாய் இருக்கிறவங்க இந்த வழிமுறையை செய்யாதீங்க. அவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் பாருங்க, செவ்வாய் என்ன வீடுகளில் இருக்கிறார், என்ன உறவில் இருக்கிறார், ஆட்சியில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்கிறாரா, நீச்சம் அடைஞ்சிட்டாரா அப்படின்னு பாருங்க. இந்த பகை வீட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமைகளை எந்த பரிவர்த்தனையும் பண்ணாதீங்க. மீதி இருக்கிற 80% பேர் இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கெடுதலான பாதிப்பும் வராது. இப்போ நீங்க சொல்லும் பொழுது கூட தேய்பிறை அஷ்டமி எவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ தேய்பிறை அஷ்டமி வந்து காலபைரவருக்கும் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேய்பிறை அஷ்டமியில எந்த மாதிரி காலபைரவரை வழிபடணும், அதோட முக்கியத்துவம் என்ன சார்? இந்த காலபைரவர் யார் அப்படின்னா, ஒரு சிவனுடைய இன்னொரு அவதாரம். எதற்காக இந்த அவதாரம் அவர் எடுத்தார் அப்படின்னா, காலபைரவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைமை வந்து வரையறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவதாரம். இந்த உலகத்தில் நம்ம தேர்ட் டைமென்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் வரணும். 4th டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 4th டைமென்ஷன் என்ன அப்படின்னா, அதான் டைம். இந்த டைமே 2 வகை. ஒன்று இந்த எர்த் டைம் ஒன்று, இந்த ஸ்பேஸ் டைம் ஒன்று. கடவுளுக்கு என்ன கால்குலேட்டரு, அவனுக்கு என்ன லைட் இயர் அப்படின்னா, அவன் வந்து இந்த ஸ்பேஸ் டைமில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு வந்து இந்த எர்த் டைமில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு ஒரு வருஷங்கிறது அவனுக்கு ஒரு நாள். அதுதான் இன்னைக்கு தேதி ஆடி 1க்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாயனத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருக்கோம். இப்போ அடுத்த 6 மாதம் அவனுக்கு வெறும் இரவு பொழுது தான். அவன் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு 6 மாதம் ஆயிருக்கும். இது எப்படி அப்படின்னு கேட்டால், அவன் ஸ்பேஸ் டைமில் வாழ்கிறான், நம்ம எர்த் டைமில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கம்பேரிசன் தான். பல அறிவியலாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தரையில் இருக்கிறதுக்கும் 110 மாடி ஹைட்டில் இருக்கிறதுக்கும் இதுக்கு ஆக்சுவலி கிளாக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. 110வது அடுக்கு மாடியில் ஒரு வாட்சை வச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவல் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு இந்த 2 டைமையும் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில நிமிடங்கள் இந்த 2 வாட்சுக்குமே வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா, இது தரையில இருந்து இவ்வளோ தூரம் ஹைட்டில் இருந்தங்காட்டி இது வந்து காலத்திலிருந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க. இதை எப்படி இவங்க நிரூபிச்சாங்க அப்படின்னா, இதை தான் காலபைரவரோட கோட்பாடு. இப்போ இந்த காலபைரவர் நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ டைமே சரியில்லை, நான் என்ன பண்ணாலும் எனக்கு தப்பாக தான் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, ரோட்டில் போனால் நாய் குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, சம்மந்தமே இல்லாமல் தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய் குறுக்க வர்றதே 3 மாதத்துக்கு ஒருக்கா ரிப்பீட்டடாக நடக்கும். இந்த மாதிரி நாய் துரத்துற மாதிரி கனவுகள்றது, உண்மையாலுமே நாய் கடிக்கிறது. சில பேர் நாய் வளர்த்தவே முடியாது, அவங்கக்கிட்ட சொந்த வீடு, பணம், காசு எல்லாமே இருந்தாலும் இந்த நாய் வளர்த்துக்கக்கூடிய யோகம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலபைரவர் இது தோஷம். உங்கள் ஜாதகத்தில் மாந்திங்கிறவர் எப்படி செயல்படுகிறாரோ அதே மாதிரி இந்த காலபைரவரும் செயல்படுவார். இதை எப்படி இப்போ நிவர்த்தி ஆக்குறது அப்படின்னா, உங்கள் அருகில் கண்டிப்பாக ஒரு காலபைரவர் கோவில் இருக்கும். 12 மணிக்கு உச்சிகால பூஜை நடைபெறும். உங்கள் சொந்த ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் வச்சு சங்கல்பம் பண்ணுவாங்க. ஒரு முறை சங்கல்பம் பண்ணுங்க, இப்போ உங்கள் தோஷம் கொஞ்சம் பாதியாக குறையும். அதன் பிறகு குட்டி போட்ட நாய்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்க. அந்த குட்டி நாய்களுக்கு பால் வாங்கி கொடுங்க, இது ரொம்ப நல்லது. தெரு நாய்களுக்கு உணவு அளிக்கிறது, பிஸ்கெட் வாங்கி போடுறது, இது ரொம்ப நல்லது. நீங்கள் வீட்டில் வளர்த்தக்கூடிய நாயாக இருந்துச்சு அப்படின்னா கருப்பு கலரில் நாய் வாங்கி வளர்த்துங்க, இது கண் திருஷ்டியை நீக்கும். ரெண்டாவது, இந்த பைக்கில் அதிகமாக நாய் குறுக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகிறவங்க இந்த மாந்தீஸ்வரர் கோவிலுக்கு போங்க, இந்த காலபைரவர் கோவிலுக்கும் போங்க. இந்த 2, ஏன்னா மாந்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து மரணத்திற்கு அதிபதி. இந்த ஆக்சிடென்ட்டோட இது முடியணுமா, இல்லை இந்த ஆக்சிடென்ட் மரணத்தை நோக்கியும் போகணுமா அப்படின்னு இவங்க 2 பேர் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த மாந்தி ஆமாம் இவனை விழ வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா இந்த பெர்மிஷன் யார்கிட்ட கேட்குறாருன்னா காலபைரவர்கிட்ட தான் கேட்பார். இப்போ ஒருத்தர் பெட்டில் இருக்கிறாரு, டாக்டர் வந்து அவர் பிழைக்க மாட்டாங்க, மேக்ஸிமம் 1 வீக் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க தான் காலபைரவரை தேடி போகணும். அதாவது எனக்கு ஆயிலை நீட்டி கொடுக்கணும், ஆயிலை நீட்டி கொடுக்கணும் அப்படின்னா டைம் அவன் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இருக்கிற ஒருத்தன்ட்ட தான் நீங்கள் உங்கள் ஆயிலையே நீங்கள் கேட்க முடியும். முருகன் டீமே இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது முருகன் 6 அவதாரங்கள்ல இருக்கிறார். பழனி மலையில் இருக்கிறவர் யாருன்னா ஒரு ஆண்டி, அவர் எதுவுமே இல்லை. அவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னா முக்தி கேட்கணும், ஞானம் கேட்கணும். இது கேட்டால் கொடுப்பாரு. நீங்க உங்களுக்கு பணம் வேணும், நான் சொந்தமா பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகனை தான் போய் கேட்கணும். ஏன்னா அவரு தான் ராஜாவா இருக்கிறார், கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று இல்லாதவர்கிட்ட போய் நீங்க எனக்கு நிறைய செல்வங்களை கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா இது ராங் அப்ரோச். அதாவது
கடவுள் ஏன் இத்தனை அவதாரம் எடுத்திருக்கிறான் முதல்ல அப்படின்னாலே, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு கடவுள் தனித்தனி அவதாரம் எடுத்து வச்சிருக்கிறார். அவர்கிட்ட நீங்க போய் கரெக்டா கேட்கும்போது மட்டும் தான் அது கிடைக்கும். இப்ப நான் வந்து ஜோதிடர். என்கிட்ட வந்து நீங்க ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறீங்க. அதுக்கான ஸ்கெட்ச் எனக்கு போட்டு குடுங்கன்னு கேட்டா எனக்கு அத பத்தி தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இன்னொரு என்ஜினியர போய் நீங்க பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஒரு என்ஜினியர் தான் இந்த காலபைரவர். அதாவது உங்களுக்கு சுத்தமா டைம் சரியில்ல. இந்த டைம மாத்தணும். இந்த டைம முதல்ல பியூரிஃபை பண்ணணும். தப்பா இருக்கிறத சரியா மாத்தணும். ஒரு வாட்ச் தப்பா டைம் காட்டிட்டு இருக்கு. இப்ப அத அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணணும் அப்படின்னா, அது அந்த காலபைரவரால தான் முடியும். இப்ப அவர போய் நீங்க தொடர்ந்து 7 வாரங்கள் தொடர்ந்து நீங்க நமஸ்காரம் பண்ணி, அதுக்கு பூஜைகள் பண்ணி, அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப காலபைரவரோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஒரு நாய் வாங்கி வளர்த்துனாலும் இந்த தோஷம் வந்து உங்களுக்கு குறையும். அதே மாதிரி இந்த பெட்டுக்குன்னே சில ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த பெட்டை வளர்த்தக்கூடிய இடங்கள் இருக்கு. அங்க போய் நீங்க சில நாய்கள பராமரிக்கிறதுக்கான பணம் குடுத்துட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. அங்க பாதிக்கப்பட்ட நாய்கள நீங்க குணப்படுத்துறதுக்கு மெடிசின் வாங்கி குடுக்குறது, அத விட ரொம்ப நல்லது. கைவிடப்பட்ட நாய்கள் இப்ப ரோட்ல சுத்திட்டு இருக்கு. அதுக்கு அடிபட்டிருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் இல்லன்னா, அத கொண்டு போய் அந்த டேக் கேர்ல நீங்க விட்டீங்க அப்படின்னாலும், அதுவுமே மிகச்சிறந்த பரிகாரம். இங்க இதெல்லாம் எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னா, இந்த காலபைரவர் தோஷத்தால தான் இது எல்லாமே நடந்துச்சு. இத நீங்க சரி பண்ணா இப்படி புண்ணியங்கள தேடி செய்யும் பொழுது, இந்த ஜாதகத்துல உள்ள இந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆயிரும். உச்சிகால பூஜை கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதே மாரி அங்க வந்து இந்த கருப்பு கலர் கயிறு குடுப்பாங்க. நானுமே கையில கட்டியிருக்கேன். இதுவுமே காலபைரவர் கோவில்ல தான் கட்டணும். இந்த கயிறு வந்து ஆண்கள் வந்து வலது கையில கட்டலாம். ஆண்கள் வந்து வலது கால்ல கட்டலாம். பெண்கள் வந்து இடது கால்ல கட்டலாம். இப்படி கட்டிட்டாங்கனாலும், யமன் வந்து உங்களை அணுக மாட்டார். 2வது யமன் உங்களை அணுகாம இருக்கணும் அப்படின்னா, இந்த மருதாணி நீங்க கையில வைக்கலாம். இதுவுமே மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. கண் திருஷ்டியை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால இப்படி மீடியால இருக்கீங்க. ஒரு 1000 கண் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா மருதாணி வைக்கணும். ஏன்னா எந்நேரமும் என்னை நான் தற்காத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு எனக்கு டைமும் இல்ல. அப்படின்னு என்னன்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிவைஸ். இப்படி ஊர் கண்ணே நம்மளை பாக்குது அப்படிங்கிறப்ப, அந்த மொத்த கண்ணும் என்னோட எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா, இந்த கைய ஆட்டி இந்த கை வந்து அவங்க கவனத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வராம இங்கேயே கொண்டு வந்துருவேன். இது என்னன்னா, இது ஒரு யுக்தி தான். இத நான் படிச்சிருக்கேன். இத நான் உணர்ந்திருக்கேன். நான் ஒண்ணு வச்சிருக்கேன். அதனால இங்க வர்றத எனக்கு முன்னாடி இங்கேயே நான் தடுத்துருவேன். ஸோ இதுதான் யுக்தி. எல்லாமே மந்திர முக்கால், மதி முக்கால் தான். நீங்க எந்த அளவுக்கு உங்க பிரெயின் யூஸ் பண்றீங்களோ, இந்த உடல் அந்த அளவுக்கு டயர்ட் ஆகாது. நீங்க பணம் சம்பாதிக்க உடல் உழைப்பு தேவையில்லை. இந்த மூளை மட்டும் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது போதும். 2 கையிலயும் நான் மருதாணி வச்சிருப்பேன். இந்த கையில வைக்கிறதுக்கு டைம் இல்ல. ஸோ இந்த காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க. இந்த மருதாணி வைங்க. இந்த கருப்பு கலர் டார்க்கை வந்து அட்ராக்ட் பண்ணி தனக்குள்ள வச்சுக்கும். அப்ப எனக்கு வரக்கூடிய இந்த துர்சக்தி, இந்த பிளாக் எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த பிளாக் வந்து ரிசீவ் பண்ணிடும். இது கூட நான் எல்லாருக்கும் என்ன கொடுக்குறேன், நம்ம கோயில் வரவங்களுக்கு இந்த எல்லோ கலர் ரோப் கொடுக்குறேன். இந்த எல்லோ வந்து குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து ஒன்று குழந்தை பாக்கியம் அவர் கொடுப்பாரு. இன்னொன்று வியாதிகளை குணப்படுத்துவார். இவர் தான் தட்சிணாமூர்த்தி, இவர் தான் தன்வந்திரி, இவர் தான் எல்லாமே இவர் தான். எல்லாமே ஒவ்வொரு கடவுளினுடைய அவதாரங்கள் தான். அதனால நீங்கள் இந்த எல்லோ கலர் ரோப்பும் இந்த பிளாக் கலர் ரோப்பும் நீங்கள் கட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தொடர்ந்து விலங்குகளுக்கு நீங்கள் நல்லது பண்ணுறீங்க. குரங்குகளுக்கு நீங்கள் பழம் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, இதுவுமே காலபைரவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா குரங்குகள் அப்படிங்கிறது வந்து ஹனுமனோட அவதாரம் அப்படிம்பாங்க. மிகப்பெரிய மன வலிமை வேணும், எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா அதை யார் வச்சிருக்காங்கன்னா ஹனுமன் தான் வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டோன்னா எனக்கு இப்போ உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆயுள் வந்து காலபைரவர் வச்சிருக்காரு. அப்போ இந்த 2க்கும், குரங்குக்கும் நாய்க்கும் நான் உதவி பண்ணிட்டேன் அப்படின்னா என் வியாதி சரியாகி எனக்கு ஆயுள் வந்து நீட்டிக்கப்படும். ஸோ இந்த காலபைரவர் வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப நல்லது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரம் ஒதுக்கி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை எங்களுடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். கேலக்கிய சித்தனம் மூலம் நன்றி. மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு பக்தி கஃபேயுடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தேவகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.